துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாதவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, எங்களை ஆண்டு கொண்டு நடத்துகிறவரே, கைவிடாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம். உலகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, உலகத்துக்கு நாங்கள் சிநேகிதராய் இல்லாமல் எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் சிநேகிதராய் இருக்கும்படிக்கு நீர் பாராட்டி வருகிற அனுகூலமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுத்து ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவரே சகல நன்மைகளையும் தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை கிருபையால் நன்மையால் நிறைத்து எல்லா இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி உம்மை அறிகிற அறிவிலே நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களுக்கு போதுமானவராயிருந்து, கிருபை உள்ளவராயிருந்து, இரக்கமுள்ளவராயிருந்து, தயை உள்ளவராயிருந்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் பரிசுத்தர். அதிசயமானவராகிய கர்த்தர் பரிசுத்தர். மகத்துவமானவராகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எப்பொழுதும் எங்களோடு இருந்து சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை உமக்கு பிரியமானவர்களாக விளங்க பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை எல்லா சூழ்நிலைகளிலேயும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். கிருபாசனபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் சகல நன்மைகளாலும் நிறைத்து எங்களை வழிநடத்துகிற உன்னதமான கர்த்தர் பரிசுத்தர். உன்னதமான கர்த்தர் பரிசுத்தர். உன்னதமான தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். தயை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். தயாபரரே, உம்மை துதிக்கிறோம். நீரே நல்லவர், வல்லவர், போதுமானவர், பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிறவர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. சகல நன்மைகளையும் அளிக்கிற தேவன், நல்ல பலனை அளிக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவருடைய கரத்தை நம்ம மேல வைக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். இந்த மகிமையான தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்பது, துதிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. தினந்தோறும் நாம் சிந்தித்து வருகிறபடி இன்றைக்கு கூட எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் சிந்திக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம், நம்பிக்கை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம், முடிவு அல்லது முடிவு பரியந்தம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம், உறுதி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம், பற்றி கொண்டிருத்தல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம், கிறிஸ்துவினிடத்தில் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம், பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்கிற தலைப்பிலே நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதுல ஒரு வார்த்தை தான், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நேற்றைய தினம் வரைக்கும் நாம் சிந்தித்தோம். கடைசியாக இன்றைக்கும் அதை நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை கிருபையாக வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை தியானித்து கொண்டு வந்தோம். அன்பானவர்களே, பரம வாசஸ்தலம் என்றும் பரம அழைப்பின் பந்தய பொருள் என்றும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக என்றும் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற ஒரு விசேஷமான வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையில ஒரு தெளிவை நாம் பார்க்க முடியும். பாருங்க, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும்
ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று இங்கே எபிரேயருடைய ஆக்கியோன் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு காலத்தில சீனாய் மலையில உண்டான ரட்சிப்பு, அந்த தரிசனம் மோசேக்குள்ளே வெளிப்பட்டு எகிப்தில இருக்கிற தம்முடைய ஜனங்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் அவர்களுடைய முறையீடுகளையும் கேட்ட கர்த்தர் மோசேயை எகிப்துக்கு அனுப்புகிறார். அந்த சீனாய் மலையினிடத்திற்கு மோசே வந்தபோது முச்செடியிலே தோன்றின தேவன், அந்த முச்செடியிலே தோன்றின அந்த தேவனை தரிசித்த மோசே ஆண்டவருக்கு மகிமையானவனாக மாறி, வல்லமை பெற்றவனாக மாறி, வரங்களை பெற்றவனாக மாறி எகிப்திலே வருகிறான். எந்த இடத்தை விட்டு ஓடி போனானோ அந்த இடத்துக்கே திரும்ப வருகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில ஆரம்பித்த இடத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் எங்கேயோ திரிஞ்சு அலகழிக்கப்பட்டு கடைசியாய் கல்லறையிலே சேருவார்கள். ஆனால் இந்த மோசே அப்படி அல்ல. சீனாய் மலையில தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவனாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் தாம் ஏற்படுத்தினவருக்கு அந்த மகிமையான தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்து நமக்காக சிலுவையில பலியாகி ரத்தம் எல்லாம் சிந்தி இந்த நாட்களிலே நமக்கு தரிசனமாகி இருக்கிறார். உங்களோடு பேசுகிற எனக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். 82வது வருஷம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி என் வாழ்விலே ஏற்பட்ட அந்த வயிற்று வலியினால் தற்கொலை செய்து கொள்ளும்படியாய் போகிற சமயத்தில் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய சிறு வயதிலிருந்து 14 வயதிலிருந்து 21 வயது வரைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் 10 முதல் 13 மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தவன் நான். ஆனால் 82 ஏப்ரல் 25 அன்று ஃபிஜிமா என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு பிளஸிங் யூத் மிஷன் அந்த ஸ்தாபனத்தில முக்கியஸ்தர்களாய் இருந்தவர்கள் அரக்கோணத்தில இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேரே ஃபிஜிமா பிரதர்ஸ். ஒரு 12 பேர் அவங்க. அதுல 8 பேர் என் கிராமத்திற்கு வந்தான். அவங்களை அடிச்சு துரத்த போன அன்னைக்கு வி சிகாமணி என்கிற ஆசிரியர், அந்த தூய அந்திரியர் மேல்நிலை பள்ளியில வேலை பார்த்து கொண்டிருந்தவர் ஆசிரியராக, பிறகு அந்த பள்ளிக்கு தாளாளராக ஏற்பட்டவர். அப்படி உயர்வு பெற்ற ஒரு தேவனுடைய மனிதன். அவருடைய தலைமையில வந்த குழுவினர் நான் சந்தித்தேன். அவர்களை மூர்க்கமாக நடத்தினேன். ஆனாலும் அவர்களிடத்தில் அன்பாய் பேசினார்கள். அவர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு ஒரு டேபிள் எடுத்து தெருவில் போட்டு மின்சாரம் கொடுத்து ஒரு சிறிய ப்ரொஜெக்டர் வச்சு அதுல ஸ்லைடுகளை வைத்து, அதாவது பழைய காலத்துல சினிமா கொட்டகையில, தியேட்டர் அல்ல கொட்டகை, அந்த சினிமா கொட்டகையில விளம்பரதார் நிகழ்ச்சியில எப்படி விளம்பரம் போட்டு காண்பிப்பார்களோ அதுபோல
இந்த ஸ்லைடு போட்டு எங்க வீட்டு சுவற்றில இயேசு பிறந்து வளர்ந்த சம்பவங்களை போட்டு காண்பித்தார். கடைசியா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை பார்க்கும்போது அவரை நான் தரிசிக்க ஆண்டவர் என் மனக்கண்களை திறந்தார். అయ్యో ఈయన ఏం పాపం చేశాడో ఇలాగ మేకుల్లో కొడుతున్నారే, మా దేవుడైతే దిగి వచ్చి సూర సంహారం చేసి నేనే దేవుడు నిరూపించుంటాడు, ఈయన ఏం పాపం చేసినాడో அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இப்படி சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாரு, இதுவே எங்க தெய்வமா இருந்தா இறங்கி வந்து சூர சம்ஹாரம் பண்ணி நான் தான் கடவுள் என்று நிரூபித்திருப்பாரு, இந்த இயேசு என்ன பாவம் செய்தாரோ என்று தெலுங்குல நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்பொழுது என் காதில ஒரு சத்தம் விழுந்தது, நீனோ நீ கொరకు மரணிச்சானோ, அப்படி என்றால் நான் உனக்காக மரித்தேன். அங்கே தூக்கி வீசி எறியப்பட்டு பிட்ஸ் போல வந்தது. எனக்குள்ளிருந்து ஏறக்குறைய 40 45 பேய்கள், அசுத்த ஆவிகள் என்னை விட்டு விலகி ஓடினது. இயேசு என்னை ரட்சித்தார். அதே வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி அரக்கோணம் நீரேற்று நிலையமாக இருக்கிற கல்லார்ல ஏசிய திருச்சபையின் மூலமாக நடந்த ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். அது ரெட்ரீட் என்று சொல்லுவார். அங்கே ஆபேல் மஜித் என்கிற தேவனுடைய மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து அவர் நடத்துகிற முடிவு நேரத்தில் இங்கே ஒரு சகோதரன் வந்திருக்கிற, நீ ஒரு வாரத்துக்கு முன்பாக தற்கொலை செய்து கொள்ள போன, நான் என்னுடைய தாசர்களை அனுப்பி உன்னை ரட்சித்தேன், கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாயம் என்றார். அது எனக்கல்ல என்று தள்ளிவிட்டேன். அப்படி தள்ளிவிட்டதற்கு காரணம் எனக்குள்ள இருந்த ஒரு ஜாதி என்கிற குணம். 2வது முறை வந்தது, அதையும் எனக்கல்ல யாருக்கோ என்று தட்டிவிட்டேன். 3வது முறை தெளிவாக சொல்லுகிறார், 2 முறையும் எனக்கல்ல தள்ளிவிட்ட என் சகோதரனே, உனக்குதான் கிறிஸ்து ஜீவன், உனக்குதான் சாவு ஆதாயம் என்று தெளிவாக சொல்லுகிற வேளையில என்னை அறியாமல் கண்களை மூடினேன், என்னை அறியாமல் முழங்கால் படியிட்டேன். என்னுடைய 5 வயதில எங்க அப்பாவுடைய சட்டை பையில இருந்து 50 ரூபாய் திருடுகிற காட்சியை பார்த்தேன். அலறி அழுதேன். எல்லாரும் போய்விட்டார்கள். பிறகு வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவர் அன்றைக்கு எனக்குள்ள கிரியை நடப்பித்தார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று அன்றைக்கு ஆண்டவர் பேசினார். அப்போ பைபிள்ல அந்த வசனம் எங்க இருக்குதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகுதான் பைபிள் படிச்ச பிறகு தெரியும் ஏசாயா 41:10 என்று. எப்பவுமே கர்த்தர் பேசும்போது வேத வசனத்தின் அடிப்படையிலே தான் பேசுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். God speak to many ways. அன்றைக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தார். எப்படி மோசேயை சீனாய் மலையில முச்செடியில தோன்றி சந்தித்தாரோ அதே போலவே என்னை சந்தித்தார். அதேதான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பரம எருசலேம் இடத்திற்கு 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெய்திருக்கிற முதற் பேரால சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இந்த ரத்தத்தினிடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அன்றைக்கு எப்படி கர்த்தர் மோசேக்கு முள்செடியில தோன்றினாரோ அதே போலவே இந்த நாட்களில
நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும்படிக்கு மோசேயை சந்தித்தது போல அல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் தம்முடைய சொந்த சரீரத்தை, தம்முடைய சொந்த உணர்வுகளை, விருப்பங்களை, மனதை நமக்காக கல்வாரி சிலுவையில ஊற்றிவிட்டிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன் நம்முடைய இருதயத்தில வாசம் பண்ணி இருக்கிறார். இந்த இருதயமானது தேவனை சுமக்கிற இருதயம், தேவனுக்கு சிங்காசனமான இருதயம். ஏன்? நாம் இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். எதற்காக? அன்பானவர்களே, நாம் எல்லாரும் சர்வ சங்கமாகிய சபையில பரலோகத்தில் பரம எருசலேமில அவரை தரிசிக்கும்படியாக, அவரோடு வாழும்படியாக நம்மை பூமியில கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் என்னை அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார் என்று நம்புகிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லி அல்லேலூயா என்று அவரை உயர்த்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா என்று சொல்லு. சாத்தானின் பல்லை உடைக்கிற கல்லு. அல்லேலூயா என்று சொல்லு. உனக்குள்ள கொண்டு வரும் தில்லு. அல்லேலூயா என்று சொல்லு. என்னாலைக்கும் உனக்கு இருக்காது சாத்தானோடு மல்லு. அல்லேலூயா என்று சொல்லு. குடும்பத்துல மாமியாருக்கும் மாமனாருக்கும் எதிராக வராது மல்லு. அல்லேலூயா என்று சொல்லு. குடும்பத்தில எல்லா ஆசீர்வாதங்களையும் அல்லு என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்முடைய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில நாம் நீதிமான்களாக்கப்பட்டு பரிபூர்ணத்துக்கு நேராக நடத்தப்படும்படி, பரம எருசலேமினிடத்திற்கு வந்து சேரும்படி அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் சாதாரணமானதல்ல, இழிவானதற்குரியதல்ல, அது மகிமையானதற்குரியது, மகத்துவமானதற்குரியது. அதை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் வேகமாய் ஓட முடியாது, பொறுமையோடு ஓட முடியும், நிதானமாய் ஓட முடியும், விசுவாச பாதையிலே ஓட முடியும், விசுவாசத்திலே ஓட முடியும், தைரியமாய் ஓட முடியும். அதற்கான கிருபையை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளுவாக. சீயோன் மலையிலே மோசேக்கு தரிசனமானவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில கொல்கதா என்று சொல்லப்படுகிற ஒலிவ மலையில மகமா, அதாவது கபால ஸ்தலம் என்கிற இடத்துல 3 ஆணிகளில 3 முள்ளுகளில தலையில கிரீடம் வைக்கப்பட்டவராய், சரீரம் முழுவதும் கசையடிகள் வாங்கினவராய், கைகள்ல கால்கள்ல ஆணி கடாவப்பட்டவராய் நமக்காக சிலுவையில தொங்கினார். ஒரு சேவகன் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு உயிர் விட்டதை பார்த்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று அவருடைய இருதயம் இருக்கிற பகுதியில விழாவில குத்தினார். அவருடைய விழாவிலிருந்து தண்ணீரும் செந்நீரும் புறப்பட்டு வந்தது. உங்களுடைய பாவங்கள் என் ஈரலை பிளந்தது என்று வேதத்திலே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கிருபையாக நடத்தி வருகிறார். அந்த பரம எருசலேமில அவரோடு கூட ஆயிரமான தேவதூதர்களோடு கூட, நம்முடைய முன்னோர்களோடு கூட, முன்னோர்கள் என்றால் புறஜாதிகளாய் இருந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்ததல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு
வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரங்களின் தலைவர்கள், புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள், எல்லாருக்கும் முன்பாக நாம் நிற்கப்படும் போது ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை கையிலே எடுத்துக்கொண்டு பிதாவிடத்திலே ஓடுவாராம். பிதாவே, உலக தோற்றம் முதல் நீர் இந்த டைட்டஸ் ஐமோகனை நேசித்தீர், தெரிந்து கொண்டீர், இந்த ரத்தத்தினாலே அவரை மீட்டு இந்த ராஜ்யத்திலே கொண்டு வந்திருக்கிறேன், என்னோட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவார். ஆதி தகப்பன் ஆதாம் இடத்துல ஓடுவார், ஏழாவது இடத்துல ஓடுவார். அந்த தலைமுறைகள் எல்லாரிடத்திலும் போய் காண்பிப்பாராம், இது இந்த ரத்தத்தினாலே இந்த டைட்டஸ் ஐமோகனை மீட்டு கொண்டேன், இவரை ரட்சித்து பரலோகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவார். லூக்காவிலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். காணாமற் போன ஒரு வெள்ளிக்காசை விளக்கை கொளுத்தி துடப்பத்தை எடுத்து பெருக்கி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்து அது பக்கத்துல அக்கத்துல எல்லாரிடத்திலும் கொண்டு போய் காட்டுகிறார். வெள்ளிக்காசு காணாம போனது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்ற சந்தோஷத்தில எல்லாருக்கிட்டும் போய் பெரியம்மா, சித்தி, அக்கா, மாமி, அத்தை, அண்ணன், அக்கா, அண்ணன், தாத்தா, பாட்டி, என் வெள்ளிக்காசு காணாம போச்சு, விளக்க கொளுத்தன்னா, தொடப்பத்தை எடுத்தன்னா, வீடு முழுவதும் பெருக்கன்னா கட்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாளாம். அந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன், நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினாலே, அவர் சிந்திய ரத்தத்தினாலே, அவருடைய காயங்கள் இருந்து வடிந்த ரத்தத்தினாலே, அவர் பட்ட பாடுகள் இருந்து வருந்த ரத்தத்தினாலே, கெத்செமனே தோட்டத்தில ரத்தத்தை சிந்த தொடங்கின இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவன் விடுகிற வரைக்கும் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் செந்நீரும் சிந்திக்கொண்டு இருந்ததே, அந்த ரத்தத்தினாலே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பரம எருசலேமை அடைவதற்காக மீட்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ரத்தத்தை வீணாக்காது, இந்த ரத்தத்தின் ரட்சிப்பை வீணாக்காது, இந்த ரத்தத்தின் மீட்பை அவமதிக்காது, இந்த ரத்தத்தின் மீட்பை அசிங்கப்படுத்தாது, இந்த ரத்தத்தின் மீட்பை கனமானம் பண்ணாது, இந்த ரத்தத்தின் மகிமையை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பு அது மகிமையான பொறுப்பு, விலையேற பெற்ற பொறுப்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வந்த பொறுப்பு. எதற்கு? அந்த பரம அழைப்பின், அந்த பரம ராஜ்யத்தின் மகிமைக்காக கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு. அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு எப்படி எல்லாரிடத்திலும் ஓடுகிறானோ, அதே போலவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக சிந்தின ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவாராம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பும் போதெல்லாம் பரலோகத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அந்த சந்தோஷம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வந்திருக்கிற சந்தோஷம். நீங்க வேதத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம்
20 நானே வாசிக்கிறேன். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலே உள்ளவைகள் பரலோகத்திலே உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். எக்ஸ்கியூஸ் மீ. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம், அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பாகிய சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிற பரலோக நம்பிக்கை என்னும் சமாதானம், அந்த சந்தோஷம் பரம ஈவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினிடத்திற்கும் அழைக்கப்பட்டீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். இது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல செய்தி. இந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு எப்படி ஓடி ஓடி எல்லா வீடுகளையும் என் வெள்ளிக்காசு கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டாலோ, அதே போலவே என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு சங்கீதக்காரன் சொன்னது போல அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எல்லாத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறது போல பரலோகத்தின் தேவனானவர் அவருடைய ரத்தத்தை கையில எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பிதாக்களுக்கு முன்பாக, அத்தனை தூதர்களுக்கு முன்பாக நான் சிலுவையில மரித்தது, ரத்தம் சிந்தினது வீணாய் போகவில்லை, டைட்டஸ் ஐ மோகனை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன், இந்திர மோகனா இருந்தவனை டைட்டஸாய் மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன், என் ரத்தத்தினால அவனை ரட்சித்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொருடைய பேரை சொல்லி பரலோகத்திலே சந்தோஷப்படுவார். அந்த பரம சந்தோஷத்தின் பொருட்டு நீங்கள் நானும் இந்த உலகத்துல எத்தனை உபதிரவங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் நாம் சகித்தோமானால் தேவன் மெய்யாகவே சந்தோஷப்படுவார். கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தி கொலை செய்த முழுவதுமாய் அழிக்க நிருபங்களை கையில வாங்கின பவுலை கர்த்தர் ரட்சித்தார். சவுலா இருந்தவனை பவுலாக மாற்றினார். அந்த பவுலும் அவனோடு இருந்தவன் சிறைசாலையில தொழுமரத்தில கட்டப்பட்டான். அந்த அடிகள் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அத்தனை காயங்களோடு, அத்தனை வேதனைகளோடு, அத்தனை போராட்டங்களோடு அவர்களால் துதிக்க முடிந்தது, என் இயேசு கிறிஸ்துவை பாடி ஆராதிக்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவினால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மீட்பு.
இந்த சரீரம் முதலானவைகள் அழிந்து போனாலும் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை செத்த கிரியைகளோட கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு உடல்ல ஏற்பட்ட காயங்களை பொருட்டாக எண்ணாமல் பாடி துதித்தார்கள். சிறைசாலை திறக்க வேண்டும் என்று அவர்கள் துதிக்கவில்லை. சிறைசாலையில இருக்கிறவர்கள் விடுதலையாக வேண்டும் என்றும் துதிக்கவில்லை. மாறாக அவர்கள் எப்போதும் செய்து வருகிறது போல இந்த நேரத்துல அவர்கள் ஆற்றங்கள்ல போய் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. சிறைசாலையில காயங்களோடு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நிலையோடு அப்படிப்பட்டதான வேதனையோடு அவர்களால் பாடி துதிக்க முடிந்தது என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற மீட்பின் கனம், மீட்பின் மகிமை, மீட்பின் மேன்மை, மீட்பின் உயர்வு, மீட்பின் ஆழம், மீட்பின் அகலம், மீட்பின் நீளம் இவைகளை நன்றாய் அறிந்திருந்தபடியினால் அவைகளை தங்களுடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தபடியினால் சரீர பாடுகளை குறித்து சரீர உபதிரவங்களை குறித்து பொருட்படுத்தாமல் இந்த நேரத்திலே கூட தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார். கர்த்தர் அவர்களை சிறைசாலை கொண்டு போன நோக்கம் என்ன? அதுல உள்ளவர்கள் எல்லாரும் விடுதலையாக்க வேண்டும். சிறைசாலன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் நிமித்தமாய் லீதியாள் என்கிற ராத்தாம்பரம் விற்கிறவளும் அங்கே மனம் திரும்புகிறதை பார்க்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், சாதாரணமான காரியம் அல்ல. இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் அடையும்படிக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். You are believe it or not, daily I have worship to God. என் ரட்சிப்பின் நாளை நினைத்து, என் மீட்பின் நாளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய சாட்சியை அறிவிக்கிறேன். They are accepted, not accepted, I don't bother about, but I tell my gospel. I tell my testimony. Yes, our testimony is powerful. Our testimony is graceful. Our testimony is mighty, wonder one. Believe now, my dear sister and brother. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவனுடைய சாட்சியை நம்புங்கள். உங்க சாட்சி அநேகரை உருவாக்கும். அதான் சொல்றார், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு. எங்க போறியா அங்க போடு. பஸ்ல போறியா அங்க போடு. ட்ரெயின்ல போறியா போடு. எங்க போனாலும் என் சாட்சியை நான் சொல்லாம இருக்க மாட்டேன். ட்ரெயின்ல ஏறினாலும் ஹலோன்னு, அவங்களும் ஹலோன்னு வாங்க. எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு முன்னால சத்தமா என் சாட்சியை சொல்லுவேன். என்ன அவ்வளவு மகிமையானது. இந்த காலை வேளும் அந்த பரம எருசலேமிலே பரமனோடு வாழுகிற கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கிற நிச்சயத்தோடு அவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. முடிவு பரியந்தம் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தர் உனக்கு கிரீடத்தை வைத்திருக்கிறார். கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார், நடத்துவார். ஆமென்.